இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தர்மஸ்தலாவில் தோண்ட பொதுகழிகளப்பா அவ்வளோ இருக்குப்பா இவ்வளோ இருக்குப்பான்னு பல நியூஸ் பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் ரியாலிட்டி அங்கே கிடச்சது வெறும் ஒரு எலும்புக்கூடு தான். சொல்லப்போனால் வெறும் 14 எலும்புகள் தாங்க, ஒரு பல்லு உட்பட. ஆனால் நீங்கள் நியூஸை பார்த்துருந்தீங்கன்னா தோண்ட பூதங்கள் கிளம்புது, எலும்புக்கூடுகள் எழுந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்துருப்பீங்க. பட் ரியாலிட்டிக்கு ஒரு எலும்புக்கூடு. இந்த கேஸ் வந்து இப்போ நிற்கலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஆள் சொன்னாப்புல நான் 100 உடலை புதைச்சேன் அப்படின்னு. ஆனால் வெறும் 10 எலும்புக்கூடு கிடச்சிருந்தாலே இது இந்தியாவை தாண்டி பேசக்கூடிய மிகப்பெரிய டாப்பிக்காக இருந்துருக்கும். ஆனால் வெறும் ஒரு எலும்புக்கூடு தான் கிடச்சிருந்துருக்கு. அதுவும் அவர் தான் புதைச்சாராங்கிற மிகப்பெரிய கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கேஸில் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்தியாவே எதிர்பார்த்துச்சு, ஆகா அவர் 100 உடலை புதைச்சங்கிறாரு, கண்டிப்பாக ஒரு 50 உடல்னாலும் கிடைக்கும் அப்படின்னு. பட் எல்லாமே நெகட்டிவாக மாறிடுச்சு. 13வது இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 70-80 பாடியை புதைச்சேன் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல ரேடார் தொழில்நுட்பத்தெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்து தோண்டி பார்க்குறாங்க, அங்கே ஒன்றுமே வந்து இல்லை. இப்போ தோன்ற பணியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கேஸில் என்ன நடந்துருக்கு, இந்த கேஸு ஆரம்பித்த விதத்துலேருந்து இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். மிகப்பெரிய வீடியோவாக இருக்குங்க. சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல இது எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னா, ஒருத்தர் வந்து இந்த முகமூடி போட்ட அந்த 48 வயசு புகார்தாரர் இவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல 2 வக்கீலை பார்க்க போகிறாரு. அந்த 2 வக்கீலை வந்து என்னப்பா வேணும் அப்படிலாம் கேட்டுட்டு அந்த தகவல்லாம் சேகரிச்சுக்கிறாங்க. ஓ இப்படியா அப்படியான்னு. ஜூன் 22ஆம் தேதி ஒரு கடிதம் வந்து எழுதுகிறாங்க. அந்த கடிதம் வந்து கர்நாடகா ஃபுல்லாக மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்ட கடிதம். அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னா, அந்த 2 வக்கீலை எழுதியிருந்திருக்காங்க. எப்பா 100 உடலை வந்து புதைச்சிருக்குன்னு ஒருத்தர் எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு, இடத்த காமிக்கிறோன்னு சொல்கிறாரு அப்படின்னு அந்த வக்கீல்கிட்ட ஒரு ஆள் சொன்னார், 48 வயசான ஆள். அதை அப்படியே லெட்டராக எழுதி வந்து பரப்புகிறாங்க. கர்நாடகா ஃபுல்லாக வந்து பரப்புது. அப்புறம் தர்மஸ்தலாவோட போலீஸ் ஸ்டேஷன் என்னங்க சொல்கிறீங்க, தர்மஸ்தலாவில் எப்படிப்பட்ட சம்பவமானு அவங்க அதை வந்து கிராஸ் செக் பண்ணுறாங்க. 2 வக்கீல் தானே எழுதுனது, அவங்கள்ட்ட வந்து கேட்டால் வக்கீல் சொல்கிறாங்க, நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா அவர் நேராக வந்து பதில் சொல்லுவார் அப்படின்ட்டு வக்கீல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக இந்த புகார்தாரர் போய் நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே தனியாக வச்சு மிகப்பெரிய வாக்குமூலம் வந்து வாங்குறாங்க. அந்த புகார்தாரர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாப்புல. இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவர் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறார்ல, அதனால் ஆபத்து இருக்கும் அப்படின்னு பயங்கரமான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இவர் முகமூடியை கலட்டிட்டு நடக்கவே மாட்டார், ஃபுல்லாக முகமூடியை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குமூலம்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1995 இவர் தர்மஸ்தலாவுக்கு வேலைக்கு போகிறாரு. இப்படி போகிறவர் என்ன வேலை பார்க்குறாருனா, துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்க்குறாரு. இப்படியே அங்கே வேலை பார்க்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாள் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது. அப்படி போகும்போது அந்த நேத்ராவதி ஆறில் வந்து உடல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி வரும்போது அவர் என்ன நினைக்கிறாருனா, ஏதாவது ஆறில் அடிச்சுட்டு வந்திருக்கும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் நாட்கள் போக போக அந்த உடல்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ட்ரெஸ்ஸு ரொம்ப கிழிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்கள வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவருக்கு தெரியுது. இப்படி நாட்கள் போக போக வந்துக்கிட்டு இருந்தோன்னா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை. ஒரு நாள் வந்து இவங்களோட மேனேஜர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து அடிக்கிறாப்புல, இது மாதிரி அங்கே ஒரு உடல் கொண்ட புதைக்கணும் அப்படின்னு. ஆனால் இவர் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறாரு, இது மாதிரி போலீஸ்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் நீ இதை வெளில எங்கேயாவது சொன்ன அப்படின்னா உன்னையும் புதைச்சிடும் அப்படிலாம் வந்து மிரட்டி அதுக்கப்புறம் இவர்கிட்ட அந்த வேலையை செய்ய சொல்கிறாங்க. இவர் அந்த கடக்கிற பாடியெல்லாம் கொண்டு புதைக்க வேண்டியது. அந்த புதைக்கிற இடம் இவராக முடிவு பண்ணுறதும் கிடையாது. அந்த மேனேஜர் இருக்காப்புல இல்லை, அவர் எங்கே புதைக்கணும்னு சொல்கிறாரோ அந்த இடத்துல தான் இவர் கொண்டு புதைப்பார். இப்படி புதைச்சிக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இவர் மட்டும் அந்த வேலையை பார்க்க முடியாதுல்ல, இவருக்குன்னு சில ஒரு டீம் இருக்குது, ஒரு 4 பேர் 3 பேர் அப்படின்ட்டு. இப்படி இவங்களோட சேர்ந்து தான் அந்த இடங்களில் கொண்டு புதைச்சிக்கிட்டே இருக்காரு. இப்படி நாட்கள் கணக்காக போகுது. அந்த மேனேஜரோட ஆள் வந்து இது மாதிரி சொல்லுவாங்க, இங்கே உடல் கிடக்க அப்படின்னு. அங்கேருந்து அந்த உடலை எடுத்து எங்கே புதைக்க சொல்கிறாங்களோ அங்கே கொண்டு புதைக்க வேண்டியது. ஒரு சில நேரத்தில் எரிக்கையும் சொல்லுவாங்க. என்னென்ன சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே இந்த புகார்தாரர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு உடல் கிடையாது, 2 உடல் கிடையாது, 100 உடல்கள். 100 உடல்களில் 90 உடல்கள் வந்து பெண்களாக தான் இருக்குது. அதுவும் ஒரு 17 வயசு 18 வயசுக்கு அந்த வயசுக்குள்ளவங்க தான் அப்படின்னு வந்து தெரியுது. இந்த உடல்களெல்லாம் பார்க்கும்போது மேலேயே தெரியுது இவங்களை வந்து அந்தளவுக்கு அப்யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு. அதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பிச்சைக்காரங்க, அங்கே வர பிச்சைக்காரங்களை வந்து இது மாதிரி நாற்காலில் வச்சு கொடுமையான முறையில் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்களாம். அதையும் அவர் வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்துருந்துருக்காரு. அது நேராகவும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இப்படி அந்த பிச்சைக்காரங்களோட உடலையும் வந்து போச்சிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 100 உடல்னால் 90 உடல் பெண்கள், 10 உடல் வந்து ஆண்கள். இப்படி அவங்க எங்கெங்கே சொல்கிறாங்களோ எல்லா இடங்கள்லையும் புதைக்கிறாரு. அதில் அவர் சொல்லியிருக்காரு, என்னால் 2 சம்பவத்தை மறக்கவே முடியாது அப்படின்னு. அதில் ஒரு சம்பவம் என்னென்னா, பெட்ரோல் பங்குக்கிட்ட இது மாதிரி உடல் கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க அங்கே போனால்
அங்கே ஒரு 14-15 வயசு பொண்ணு தான் இருக்குது. அப்படி அந்த உடலை பார்த்து பள்ளி சீருடையில் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஒரு பேக்கும் பக்கத்தில் இருக்குது. இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மன உளைச்சலில் அங்கே எங்கே புதைக்க சொன்னாங்களோ எல்லாத்தையும் தனித்தனியாக புதைக்கிறாங்க. இப்படி புதைச்சி முடிச்சுட்டு இவருக்கு வந்து மன உளைச்சல் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்படி போகும்போது அடுத்த ஒரு சம்பவத்தை வந்து இவரால் மறக்க முடியலைங்கிறாரு. ஒரு 20 வயசு பொண்ணு வந்து நியூஸ் பேப்பரை சுற்றி வச்சுருந்துருக்காங்க, ஆசிட்டை வந்து ஊற்றி வச்சுருந்துருக்காங்க மேலே. இப்படி பார்த்துட்டு இவர் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இவர் வந்து எதுவும் பேச முடியாது, இவர் ஊரை விட்டு தப்பிச்சு போக முடியாது, அந்த நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி போகிறவர் இந்த உடலை வந்து இந்த உடலை மட்டும் எரிக்க சொல்லிடுறாங்க. இந்த நியூஸ் பேப்பர் சுற்றி இருக்குல்ல அதை மட்டும் எரிக்க சொல்லிடுறாங்க, எரிச்சிட்றாரு. இது மாதிரி பல சம்பவங்கள். இப்படி ஒரு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து வீட்டுக்கு வந்து லீவுக்காக வந்து போகிறாரு. எங்கேயும் சொல்லலை, அவர் பாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து போகிறாரு. இப்படி லீவ் எடுத்துக்கிட்டு இருக்காரா, அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. கர்நாடகா ஃபுல்லாக இதை தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட சம்பவம். அதுதான் சௌஜன்யா கேஸு. அப்படி அந்த சௌஜன்யா வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வீட்டிலேருந்து ஒரு 20 நிமிஷம் நடந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு வருவாங்க. இப்படி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க வந்து காலேஜ் வந்து பஸ்ஸில் வந்து போவாங்க. இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ரெகுலராக இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் இதேமாரியே 20 நிமிஷம் நடந்து போய் பஸ்ஸில் ஏறி காலேஜெல்லாம் போயிட்டாங்க. அன்றைக்கி வந்து அவங்க மதியானம் சாப்பிடல. ஏன்னா புது அரிசிங்கிறதுனால விரதம் இருந்துட்டு சாயங்காலம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அதனால அங்கே காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கு டாட்டாலாம் காமிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து பஸ் ஏறி கிடுன்னு வீட்டுக்கு வராங்க. ஏன்னா வயத்த பசிக்குது, மதியானம் சாப்பிடல அப்படிங்கிறதுனால. அப்படியே இவங்க வராங்க, வந்து இறங்கிடுறாங்க. ஆனால் என்ன தினமும் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகிறதுக்கு 20 நிமிஷம் தான், நடந்து போனால் போயிடலாம். ஆனால் வீடு போய் சேரவே இல்லை, ஒன்றுமே புரியல. மணி ஆகிக்கிட்டே இருக்குது. வர வேலை மாமாலாம் பார்த்துருந்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் டாட்டா கமிஸ்லாம் வந்திருக்காங்க. எங்கடா போணுச்சு நம்ம பொண்ணு அப்படின்னு அந்த பேரண்ட்ஸுக்கும் புரியவே இல்லை. இப்படி நேரங்கள் மட்டுமே போய்கிட்டே இருக்கே தவிர பொண்ணு கிடைக்கவே இல்லை. ஏகப்பட்ட பேர் தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் அங்கே எங்கே அப்படின்னு தேடுறாங்க. பொண்ணை வந்து காணவே இல்லை. ஆனால் இந்த பஸ்ஸில் வந்திருக்கு, இங்கே இறங்கிருக்கு வரைக்கும் தெரியுது. பட் எங்கே போணுச்சு என்ன ஆணுச்சுன்னே தெரியல. இப்படி நேரங்கள் மட்டுமே போயிட்டுருக்கு, பொழுது போகுது, ஒன்றும் எதுவுமே பண்ண முடியலை. இப்படி போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த புகார்தாரர் இருக்கார்ல, அவருக்கு வந்து கால் வருது, இது மாதிரி நீ வா, சீக்கிரம் வா அப்படின்னு. ஆனால் இவர் வந்து எங்கே இருக்கிறாரு, இவர் இங்கே வெளியில் இருக்கார். அவர் நான் வந்து சொல்கிறார், நான் ஊரில் இருக்கேன், நான் இப்போ வர முடியாதுன்னு சொன்னார். கடுமையாக வந்து திட்டு உள்ளது, ஏன் இப்போ போனேன் சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு. இப்படியே இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெண்ணை வந்து அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சௌஜன்யா இருக்குல்ல, சௌஜன்யா வீட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு உடல் கிடக்குன்னு தெரியுது. அது இந்த பொண்ணோட உடல் தான். உடனே பார்த்து அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வருது. அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து வீடியோகிராஃபி பண்ணியிருந்துருக்கணும், வீடியோ வந்து எதுவுமே எடுக்காமல் வந்து விட்டுறாங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆதாரங்களை சரியாக கலெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அந்த உடலை எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அந்த போஸ்ட்மார்ட்டமும் முறையான வெளிச்சம் இல்லாமல் வந்து பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாம் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி அந்த புகார்தாரர் இருக்கார்ல, அவர் அடுத்த நாள் வந்து இந்த உடலை சௌஜன்யா உடலையும் வந்து பார்த்துருக்காரு. இவர் இங்கே இருந்திருந்தாருன்னா இந்த உடலை வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து போச்சிருந்திருப்பார். இந்த சம்பவம் நடந்ததே வந்து தெரியாமல் வந்து இருந்திருக்கும். இப்படி இது ஒரு பக்கம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கா. இந்த கேஸ் வந்து மிகப்பெரிய வைரலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாள் கழித்து அங்கே பாகுபலி பெட்டா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடம் இருக்குது. அங்கே சந்தோஷ் ராவ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அந்த ஆளை 3 பேர் போட்டு அடித்து இவன் தான் இந்த தப்பை பண்ணான் அப்படின்னு போலீஸ்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து இவனை விசாரித்து இந்த சந்தோஷ் ராவ் தான் தப்பை பண்ணியிருக்கான் அப்படின்னு இவனையும் வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அவனும் ஒத்துக்கிறான், நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு. இப்படி இந்த கேஸ் வந்து முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி அவன்கிட்ட விசாரித்து நீ எங்கே இதை பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவன் தான் ஒத்துக்கிட்டான்ல. அவன் வந்து சொல்கிறான் இது மாதிரி மலை உச்சியில் நான் அதை பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மலை உச்சிக்கு கூப்பிட்டுட்டு போய் எந்த இடத்துல எதை பண்ண அப்படின்ட்டு அங்கே கேட்குறாங்க. அவன் வந்து கரெக்டாக காமிக்கிறான். அங்கே போய் பார்த்தா ட்ரெஸ் இதெல்லாம் வந்து கிடக்குது. சரி இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா அதெல்லாம் ஆதாரமாக நோட் பண்ணிக்கிறாங்க. அங்கே ட்ரெஸ்ஸு எடுத்த இடத்துல அங்கே தடை நிபுணர்களை வச்சு செக் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அதை போலீஸ் வந்து பண்ணாமல் விட்டுறாங்க. இப்படியே நேரங்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. அந்த கேஸ் வந்து போலீஸ் வந்து முதல்ல விசாரிக்கிறாங்க. அடுத்து சிஐடிக்கு மாறுது. சிஐடியும் விசாரிக்கிறாங்க. சிஐடிக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிபிஐ வந்து இந்த கேஸில் மாறுறாங்க. சிபிஐ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சந்தோஷ் ராவ் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஏங்க அவன்லாம் இதை பண்ணலைங்க, அவன் இதை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 3 பேர் அந்த சந்தோஷ் ராவை பிடிச்சி கொடுத்தாங்கல்ல, அந்த 3 பேர் தான் அந்த தப்பை பண்ணுது அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த 3 பேரை வந்து கைது பண்ண முடியலை. ஏன்னா அவங்க வந்து இது மாதிரி ஒருத்தர் நியூயார்க்கில் இருந்ததுக்கான ஒரு ஆதாரம் வச்சுருக்காப்புல. இப்படின்னா அந்த 3 பேர் வந்து கைதே பண்ண முடியலை. பட் இவங்க பேரண்ட்ஸ் தரப்புலாம் அந்த 3 பேர் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப நம்புகிறாங்க. பட் அந்த சந்தோஷ் ராவுக்கு மட்டும்தான் எதிரான ஆதாரங்கள் இருக்குது. சந்தோஷ் ராவ் மேலே வந்து கிட்டத்தட்ட 17 காயங்கள் இருக்குது. இந்த நகைக்கீரல்லாம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இப்படி அந்த சௌஜன்யா வந்து கடைசி நேரத்தில் நகத்தை வச்சு கீறினதுனால நகைக்கீரல்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது.
இப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லா ஆதாரத்தையும் சிபிஐ கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு சப்மிட் பண்ணுறாங்க. அப்படி அங்கே சப்மிட் பண்ணும்போது நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. இதுக்கடையில் 6 வருஷம் சந்தோஷ் ராவ் வந்து ஜெயிலில் இருக்காப்புல. இப்படி அங்கே வந்து நீதிபதிகள் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அப்படி விசாரிக்கும் போது இவன் அந்த தப்பை பண்ணலப்பா, இவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீதிபதிகள்? ஏன்னா அந்த ஆளுக்கு வந்து ஒரு அரிய வகை நோய் இருக்குது, ஃபிமோசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நோய்ங்க. இப்படி ஃபிமோசிஸ் இருக்கிறதுனால இவர் இந்த தப்பை பண்ணியிருந்தார் அப்படின்னா இவருக்கு பயங்கரமான வலி வந்து ஏற்பட்டிருக்குமா. நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு புரியும். இப்படி இதனால் இந்த தப்பை இவர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதையும் தாண்டி இந்த பொண்ணை தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. இன்னும் 2-3 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கணும். அதையும் தாண்டி இவர் உடம்புல நகைக்கீரல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி அந்த பொண்ணு தான் நகத்தை வச்சு கிழிச்சிருந்ததுன்னா அந்த பொண்ணு நகத்தில் எங்கனையுமே இவர் தோளோட திசுக்கள் வந்து இல்லை. இவர் அந்த இடத்துல இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாததுனால இவரை நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு 6 வருஷம் கழித்து விடுதலை பண்ணுறாங்க. ஆனால் அவரோட அப்பாலாம் வந்து ஒரு ஆசிரியராக வந்துருந்துருக்காங்க, அவருக்கு அண்ணன் தம்பிலாம் இருந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியெலாம் யோசிச்சு பார்த்துருங்களேன், அந்த 6 வருஷம் ரொம்ப கொடுமையாக வந்துருக்கும். இப்படி சந்தோஷ் ராவ் விடுதலை பண்ணிடுறாங்க 2023. இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாகவே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கர்நாடகா ஃபுல்லாக மிகப்பெரிய லெவலில் பேசுகிறாங்க. கர்நாடகா யூடியூபர் வந்து இதை ஒரு இதை பேசி ஒரு மிகப்பெரிய வந்து வைரல் ஆனிச்சு இந்த சம்பவம். அதை தாண்டி இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கா. அந்த புகார்தாரர் வந்து இந்த சௌஜன்யா மட்டும் கிடையாது, இதை தாண்டி இன்னும் பல உடல்களில் வந்து புதைச்சிருந்திருக்காரு. சௌஜன்யா வழக்குலேயும் அவர் புதைச்சிருந்திருப்பார். அவர் வீட்டில் லீவுக்கு போனதுனால அவர் புதைக்கலை அப்படின்னு அவர் தான் வந்து சொல்கிறாரு. இப்படி 2014 வரைக்கும் அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாப்போ எல்லாத்தையும் இது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படி நாட்கள் போக போக இவருக்கு வந்து மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னடா பண்ண போகிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப வந்து கவலையாக இருந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், இந்த இடத்த விட்டு எப்படியாவது போயாகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு படத்தில் டயலாக் வரும் இல்லை, இனிமேல் முன்னே போகிறதுக்கு மட்டும்தான் பாதை இருக்குது, ரிவர்ஸில் போக முடியாது அப்படின்னு. அதே மாதிரி தான் இவருக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கிறாரு. சரி ஓகே, தர்மஸ்தலா விட்டு ஓடி போகிறதான் நல்லது அப்படின்னு ஒரு நாள் நைட்டோட நைட்டாக ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊரில் யார்கிட்டையுமே சொல்லாமல் தப்பிச்சிட்றாப்புல. அப்படி போகிற ஒரு ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு தாண்டி வேறு ஊரில் வேறு இடத்துல போய் வீடெல்லாம் வாடகைக்கு வாங்கி அங்கே போய் தங்கிக்கிட்டு இருக்காப்புல. இப்படி நாட்கள் கணக்காக போக போக வீடை வந்து அடிக்கடி மாற்ற வேண்டியது. ஏன்னா அந்த தப்பை இவ்வளோ பாடிஸை பார்த்துக்கிறாங்கன்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை இந்த புகார்தாரரை. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடை அடிக்கடி மாற்ற வேண்டியது இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. 2014 கிட்டத்தட்ட இவர் வந்து வீடு மாறி 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 மாட்டாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. கிட்டத்தட்ட 2014 20 மாறுது, 20 25 மாறுது, கிட்டத்தட்ட ஒரு தசாப்தம், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. இப்படி போகும்போது இவருக்கு வந்து கனவெல்லாம் அடிக்கடி வருமா. அடிக்கடி வந்து இந்த எலும்புக்கூடு கனவுகள், ஏன்னா இவர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உடலை போச்சுருந்தா எலும்புக்கூடு கனவு வராமல் வேறு என்ன கனவு வரப்போகுது, எலும்புக்கூடு கனவுகள் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குமா. இவருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம், என்னடா இது நம்ம வந்து முறையான ஒரு இறுதிச்சடங்கே பண்ணாமல் எல்லாரும் உடலையும் போச்சுருந்துருக்கோம், அவங்களுக்கு ஒரு முறையான இறுதிச்சடங்கு நடத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்படி குற்ற உணர்ச்சி தாங்காமல் அவர் அந்த தப்பை பண்ணலை, அவர் உடலை தான் புதைச்சார். பட் அவருக்கு குற்ற உணர்ச்சி தாங்கலை. ஏன்னா இவர் நினச்சிருந்தா அப்பயே இந்த சம்பவத்தை வந்து தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, சரி வேறு வழியே இல்லை, இதை நம்ம வெளில கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி வக்கீலை போய் மீட் பண்ணி இந்த விஷயத்தையெல்லாம் வந்து வாக்கு மூலமாக வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடந்தது இப்படி 2020 வந்து சொல்கிறேன் அப்படின்னு. இது மிகப்பெரிய பிரளயமாக கர்நாடகா ஃபுல்லாக வெடிக்குது, ஏன் ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக வெடிக்குது. எப்படிங்க அந்த மாதிரி சம்பவம் நடக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பலகட்டது போய் எஸ்ஐடிங்கிற ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க, சிறப்பு புலனாய்வு குழு. இப்படி இதுவே கிட்டத்தட்ட இந்த கேஸு ஜூலை 4 கொடுத்தாங்க அப்படின்னா ஜூலை 28 தான் கிட்டத்தட்ட இந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரிக்க ஆரம்பிக்குது. அந்த புகார்தாரரை கூப்பிட்டு கிட்டத்தட்ட பல மணி நேரமாக எங்கெங்கே உடலை போச்சுங்க அப்படின்னு கேட்டு அந்த இடத்த எல்லாம் மார்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இடம் 2 இடம் கிடையாது, 13 இடங்களை மார்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய இடங்கள். அந்த இடங்களில் வந்து உடல் இருக்குது அப்படின்னு இவர் ஸ்ட்ராங்காக வந்து சொன்னார். இப்படி 13 இடங்களையும் தாண்டி இன்னும் சில இடங்களை தோண்டுவாங்க அப்படின்னு அப்பயே சொல்லப்பட்டுச்சு. இப்படி முதல் இடத்தை தோன்றதுக்காக ஜூலை 29 போகிறாங்க. அப்படி அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க. இந்த தோன்றதுக்கெல்லாம் ஆளுங்க வரணும்ல. கிட்டத்தட்ட 60 பேருக்கு நெருக்கமாங்க. தோன்றவங்க மட்டும் 60 பேர் கிடையாது. இந்த வக்கீல், இந்த புகார்தாரர் மாஸ்கை போட்டுக்கிட்டு, அப்புறம் ஆஃபீஸர்ஸு, இந்த தோன்ற பணியாளர்கள் அப்படின்னு மொத்தம் 60 பேர் அங்கே வராங்க. மொதல் இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மொதல் இடம் தோன்றது மிகப்பெரிய ப்ராசஸாக போய்கிட்டே இருக்குது. எல்லா மீடியாவும் அவங்க பக்கம் தான் நோக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தோண்டிக்கிட்டே இருக்காங்க. எதுவும் கிடைக்குன்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த புதகுழியில் ஒரு ஏடிஎம் கார்டு, ஒரு பேன் கார்டு, ஒரு சிவப்பு ரவிக்கை கிடைக்கிது. அந்த பேன் கார்டு யாருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பேன் கார்டு வந்து
ஒருத்தர் இறந்து போயிட்டாப்புல, அவர் இதுன்னு தெரியுது. பட் அவர் எப்படி இறந்தாருன்னு கேட்குறாங்க. அந்த பேன் கார்டை வச்ச ஆள் எப்படி இறந்தாப்புலனா, அடிக்கடி குடின்னு குடிச்சு மஞ்சகாமால வந்து அதுக்கப்புறம் தான் அவர் இறந்துருந்துருக்காரு. அவர் சொந்த ஊர்லேயே அவரை தகனம் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிலாம் தெரியுது. அவர் தர்மஸ்தலா வரும்போது அவர் வந்து தெரியாமல் பேன் கார்டை விட்டுருப்பார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஏடிஎம் கார்டு கிடச்சிது. அந்த ஏடிஎம் கார்டு லட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணோடது. அவங்களோட டீட்டெயிலெலாம் வந்து பேங்க்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. பட் அதை பற்றி இன்னும் அப்டேட்ஸ் வந்து கிடையாது. இப்படி அவங்களும் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க கிடையாது. அவங்களும் இறந்துட்டாங்கன்னு தெரியுது. சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னு அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. பட் அந்த இது வந்து அந்த லட்சுமி தானா அப்படிங்கிற மிகப்பெரிய கொஸ்டின்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இப்படி ஏடிஎம் கார்டு பேன் கார்டெலாம் கிடைக்குது. பட் இவங்க 2 பேருமே இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அப்படின்னு வந்து தெரியுது. உடல் வந்து எதுவுமே கிடைக்கல. உடல் கிடைச்சாதான் இந்த கேஸ் வந்து நீக்கும். இப்படி புதக்குழி முடிஞ்சிருது. 2வது புதக்குழி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2வது இடத்துல ஏதாவது கிடைக்கும் நம்பிக்கையில் தோணா ஒன்றுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே தோன்றாங்க, ஒன்றுமே கிடைக்கலையா. 3வது புதக்குழி தோன்றாங்க, ஒன்றும் இல்லை. 4 தோன்றாங்க, இல்லை. 5 தோன்றாங்க, இல்லை. என்னடா அது ஒட்டுமொத்த மீடியாவும் இந்தியா மீடியாவும் அங்கே தான் கவனமாக வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் 6வது புதக்குழிக்கு வராங்க. நம்பிக்கையே இல்லாமல் தான் வராங்க. அப்படி வரும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தோன்றாங்க. அப்படி தோண்டும் போது கிட்டத்தட்ட கிடைக்குது, எலும்புக்கூடு வந்து கிடைக்குது. ஆனால் மண்டையோடலாம் கிடைக்கல. சொல்லப்போனால் வந்து கொஞ்சமான எலும்புகள் தான் கிடைக்குது. 14 எலும்புகள் மட்டும்தான் கிடைக்குது. மண்டையோட அந்த உள்மண்டையில் உள்ள அந்த எலும்பு துகள்கள் வந்து கிடைக்குது, பல்லு கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்டது மட்டும்தான் கிடைக்குது. இது வந்து ஒரு முழு உடல்லாம் கிடையாது. இப்படி கிடைக்கிற அந்த எலும்புகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆய்வகத்துக்கு அனுப்பிடுறாங்க. இது யார் எலும்பு, எப்படி இறந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இதை பார்த்த உடனே தடயவியல் நிபுணர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு ஆணோடது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்படி அங்கே ஆய்வகத்துக்கு அந்த எலும்புகள் போதா. அங்கே ஆய்வு பண்ணதில் என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட இது 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு உடலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இது கொலையா இது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய சிக்கலாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. 2 ஆய்வகத்துக்கு அனுப்புனதுக்கும் இது 30 வருஷத்துக்கு மேலே உள்ள எலும்பு கூடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து 1995க்கு அப்புறம் தான் அவர் புதைக்க ஆரம்பிச்சார்னு சொன்னார். கிட்டத்தட்ட இந்த கணக்குப்படி பார்த்தா இவர் வந்து 1995 புதைச்ச பாடியாக கூட இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு ஆணோட எலும்பு கூடு. இவர் என்ன சொன்னார், 100 பெண்கள் எல்லாம் புதைச்சேன்னு சொன்னார். கிடச்சது ஒரு ஆணோட எலும்பு கூடு தான். இப்படி இதுவுமே வந்து க்ளூலெஸ்ஸாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. இன்னமும் அதில் ஆய்வுகள்லாம் போய்கிட்டு இருக்குது. அடுத்த நம்பிக்கையோட தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றுமே கிடைக்கல. 7, 8, 9, 10 இப்படின்னு தோன்றாங்க, எதுவும் கிடைக்கல. ஆனால் 11வது இடம் வரும்போது ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை அந்த புகார்தாரர் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கங்க, இங்கே 11வது இடப்போ தோன்றலை, அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள், இந்த பக்கத்துலேயே ஒரு 150 மீட்டர் தூரத்துக்கு வாங்க போவோம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாரு. அப்படி அங்கே கூப்பிட்டுட்டு போய் ஒரு இடத்த காமிக்கிறாரு. அங்கே மேலேயே ஒரு எலும்புக்கூடு வந்து கிடைக்குது. இந்த எலும்புக்கூடு இவர் சொன்ன மாதிரி இங்கே எலும்புக்கூடு கிடக்கலான்னா அந்த எலும்புக்கூடுக்காக வந்து வாளியெல்லாம் வர சொல்லி பிவிசி பைப்பு அப்படின்னு எல்லாத்தையும் வர சொல்லி அந்த முழு எலும்புக்கூடுகளையும் அள்ளிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 81 எலும்புகள் அக்யூரேட்டாக வந்து அங்கே இருக்குது. அதை தாண்டி ஒரு மரத்தில் சிவப்பு சேலையெல்லாம் கட்டியிருக்குது. இதையெல்லாம் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு அந்த எலும்புகளை வந்து ஆய்வு பண்ணுவாங்கள்ல, அப்படி ஆய்வு பண்ணதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏங்க இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த உடலுங்க அப்படின்னு வந்து அங்கே நிபுணர்கள் வந்து சொல்லிடுறாங்க. இவர் வந்து 2014 இதை ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் இந்த உடல் இறந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் தானே ஆகுது. இது இந்த கேஸுக்கே சம்மந்தமே இல்லை அதுக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதையும் தாண்டி அங்கே எலும்புக்கூடுகள் கடந்ததுனால அங்கனையும் வந்து தோன்றாங்க. அங்கே தோன்றினாலும் வேறு எந்த எலும்புக்கூடுகளுமே கிடைக்கல. 6வது இடத்துல கிடைச்ச எலும்புக்கூடு மட்டும்தான். 11வது இடம் தோண்டிடுறாங்க, 12வது இடம் தோண்டிடுறாங்க, கிட்டத்தட்ட 17 இடங்கள் வந்து தோண்டிடுறாங்க. 13வது இடம் மட்டும் பெண்டிங்லேயே வந்து கடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய இடம். அந்த 13வது இடம் மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அதை தாண்டி பக்கத்தில் ஒரு அணை கட்டினதுனால அங்கே உள்ள மண்ணெல்லாம் அள்ளி கொண்டாந்து இங்கே கொட்டி நல்லா மேடாக்கி வச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 13வது இடம் தோன்றதில் மிகப்பெரிய சிக்கல் வந்துச்சு. சரி என்னடா பண்ணுவோம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த புகார்தாரர் இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார்னா, இங்கே பாருங்க, இங்கே கிட்ட 1 அடி 2 அடிலாம் உடல் இருக்காது, கிட்டத்தட்ட 16 அடிக்கு மேலே தோணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு மீட்டிங்கெல்லாம் போட்டு தரை ஊடுருவ ஒரு ரேடாரை வச்சு செக் பண்ணுவோம் அப்படின்னு ஜிபிஆர் அப்படின்னு சொல்ல போகிற டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் வரலாம் மீட்டிங் போட்டு தான் முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து இந்த 13வது இடத்த வந்து ஃபுல்லாக வந்து ஆய்வு பண்ணுறாங்க. அப்படி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இதில் உள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ரேடார் இதில் வந்து எதுவுமே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த புகார்தாரர் வந்து இந்தியா டுடேட் அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்டங்க 70-80 உடல் அந்த இடத்துல மட்டும்தான் புதைச்சாங்க அப்படின்னு வந்து சொன்னார். பட் அங்கே ரேடாரில் எதுவுமே காமிக்கலை. இப்படி ரேடாரில் காமிக்கலை அப்படின்னாலும் தோண்டி பார்த்துருவோம், ஏன்னா இவர் புகார் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக தோண்டி பார்த்துருவோம், டெக்னாலஜி வந்து போய் சொன்னிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஜேசிபி வர வச்சு கிட்டத்தட்ட 16 அடி இல்லைங்க 18 அடிக்கு மேலே வந்து தோன்றாங்க. இப்படி 13வது இடத்துல தோண்டும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே எதுவுமே கிடைக்கல. இந்த கேஸில் மிகப்பெரிய நம்பிக்கையே அந்த 13வது இடம் மட்டும்தான். ஆனால் அதுலேயும் எதுவுமே இல்லாமல் போகுது. ஏன் சொல்லப்போனால் ஒரு உடல் கூட கிடைக்காம போகுது. இது மிகப்பெரிய நெகட்டிவாக இந்த கேஸில் மாற ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த மக்களே பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படிங்க ஒரு உடல் கூட கிடைக்காம போயிட்டு அப்படின்னு. இது
கர்நாடகா ஃபுல்லாக ஒரு இந்த கேஸ் வந்து மிகப்பெரிய நெகட்டிவாக மாறிட்டு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டு இப்படி ஒரு பக்கம் வந்து போய்கிட்டே இருக்கா. இதுக்கு இடையில வந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு இருக்குல்ல, SIT, இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த பக்கத்தில் நடந்த சம்பவம் தெரியும், இது சம்மந்தமாக தெரியும் அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சிறப்பு புலனாய்வு குழு சொன்னிச்சு. அப்படி சொல்லும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெயந்த் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஆள் வந்து எப்பா நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய சம்பவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அது என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 13 வயசு பொண்ணு 15 வயசு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து முறையே இல்லாமல் அவசரமாக அங்கீகாரம் இல்லாமல் புதைச்சாங்க. அதை நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாப்புல. அதையும் தாண்டி அவர் என்ன சொன்னார்னா, இங்கே பாருங்க 2010 இங்கே தர்மசாலா லாட்ஜில் ஒரு 35லேருந்து 40 வயசு ஒரு பொண்ணு அவங்க இறந்து போகிறாங்க. அவங்கள கொலை தான் பண்ணியிருந்திருக்காங்க, அந்த ஆதாரங்கள் எல்லாம் அழிச்சிருந்துருக்காங்க. ஆனால் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா உடலை வாங்கிட்டு வந்து அங்கே டாக்டர்ஸ்ட்டை போஸ்ட்மார்ட்டம் கொடுத்து அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச கையோட உடனே கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. அந்த கேஸ்லேயே மிகப்பெரிய மர்மம் இருக்குது. நான் தகவல் அறியும் சட்டம் மூலம் வந்து இப்படி நடந்ததெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2010 நடந்தது. அதையும் ஏன் அவசரமாக போலீஸ் புதைச்சாங்க, அந்த 13 வயசு பொண்ணை ஏன் உடனே அவசரமாக புதைச்சாங்க, இதுக்கு பின்னாடி யார் கொலை பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அந்த ஜெயந்த் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்வலர் வந்து முன்னாடி சொன்னார். அதையும் தாண்டி இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துருக்கு, இன்னும் சில பேர் வந்து சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் அவர் மீடியாக்கிட்டே வந்து சொல்கிறாரு, சிறப்பு புலனாய்வுகிட்டே வந்து சொல்கிறாரு. இப்படி இவர் ஒருத்தர் சொல்கிறாரா. இன்னொருத்தவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அனன்யா பட் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களோட அம்மா அனன்யா பட் வந்து 2003 காணாமல் போகிறாங்களாம். இப்படி தர்மசாலாவில் காணாமல் போனதுனால என் பொண்ணு இது மாதிரி மர்மமான முறையில் இறந்துருக்குமோ அப்படின்ட்டு அதுவும் கேட்குறாங்க. இது மாதிரி SIT வந்து சொல்கிறாங்க, ஆக என் பொண்ணு இது மாதிரி ஆகிட்டுங்க, கண்டுபிடிங்க, எலும்பு கொடுக்குறதுனால கொடுங்க அப்படின்ட்டு இந்த அனன்யா பட்டோட அம்மா வந்து சொல்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1986 நடந்த ஒரு சம்பவங்க. இது வந்து கிட்டத்தட்ட அன்றைக்கி காலகட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு வழக்குன்னு சொல்லலாம். பத்மலதா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க, இவங்களுக்கு 17 வயசு ஆகுது. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் படிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். அன்றைக்கே வந்து அவரோட அப்பா வந்து அந்தளவுக்கு வந்து படிக்க வச்சுருந்துருக்காப்புல. படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு அவரே வந்து அப்போ முடிவு பண்ணியிருந்திருக்காப்புல, படிக்க வைக்கிறாப்புல. அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக படிக்குது, காலேஜெல்லாம் போயிட்டு வருது. ஒரு நாள் ஆண்டு விழாவுக்கு போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க தர்மசாலாவில் மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. இப்படி காணாமல் போகிறவங்கள தேடுறாங்க. அந்த உடல் கூட கிடைக்கல, என்ன ஆணுச்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட நாட்கள் கணக்காக போகுது. போலீஸ் வழக்கு எடுக்க முடியாதுங்கிறாங்க. உங்கள் பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த கேஸில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது இந்த பத்மலதா வழக்கில். இப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 56 நாள் கழித்து ஒரு இடத்துல வந்து இது மாதிரி ஒரு உடல் கிடக்கு, அது ரொம்ப மோசமாக கிடக்குன்னு தெரிய வருது. கை கால்லாம் கட்டி போட்டு பயங்கரமாக பல்லெல்லாம் சிதைச்சி அப்படின்னு கடந்திருக்குன்னு தெரிய வருது. ஒரு மீனவர் பார்க்குறாரு, இந்த சம்பவம் வந்து இந்த அப்பா அம்மாவுக்கும் தெரியுது. இவங்க போய் பார்த்தது பத்மலதா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பத்மலதா வழக்குக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, அதே தர்மசாலாவில் தானே நடந்துருக்கு. அவங்களோட அக்கா, அவங்களோட சிஸ்டருங்க, அவங்க வந்து இது மாதிரி கேஸ் கொடுக்குறாங்க. இது மாதிரி 1986 நடந்த சம்பவம் ஒன்று, இது மாதிரி இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம், அதனால் அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு வழக்கையும் வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒருத்தர் 2 பேர் கிடையாது, பல பேர் இது மாதிரி நடந்திருக்குன்ட்டு கேஸை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலதெல்லாம் நான் சொல்லலை, அதுவும் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் சொல்லப்போனால் வந்து பாருங்களேன், இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்றுக்கு வந்து நடக்கலை. இந்த பத்மலதாங்கிறதெல்லாம் 1986 நடந்த சம்பவம். அப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் எதுவுமே நடந்ததெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 2012-14 முன்னாடி நடந்த சம்பவம் தான். அந்த கேஸெல்லாம் கிட்டத்தட்ட 3 வழக்காக தான் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த சம்பவம்லாம் பேசுனதுக்கான முக்கியமான காரணமே அந்த புகார்தாரர் தான், அவர் கொடுத்த அந்த வழக்கு தான். இவர் சொன்னபடி 100 எலும்புக்கூடுகள் இல்லைங்க, வெறும் 5-10 எலும்புக்கூடுகள் கிடச்சிருந்தது அப்படின்னா இது மிகப்பெரிய கேஸாக பேசப்பட்டிருக்கும். இந்தியாவை தாண்டி பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழக்காக இருந்திருக்கும். ஆனால் இவர் சொன்னபடி எதுவுமே இல்லை. இதனால் SIT என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமே தோண்டலப்பா, அந்த கிடச்ச ஒரு எலும்புக்கூடுகள் இருக்குல்லங்க, அது ஆய்வகத்துக்கு அனுப்பி வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து கொலையா இல்லாட்டி வேறு எப்படி இறந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கட்டும். அதை வச்சு தான் இனிமேல் தோன்ற பணிகள்லாம் வந்து நடக்கும். இப்போ அந்த அறிக்கையை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இத்தனை கிட்டத்தட்ட 17 இடங்களை வந்து தோண்டிட்டாங்க. அந்த 17 இடங்களில் என்னென்ன கிடச்சதோ அது எல்லாத்தையும் அந்த அறிக்கையை டெவலப் பண்ணுறாங்க. அங்கே ஒன்றுமே கிடைக்கல, பட் அது அறிக்கையை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இவர் வந்து இந்தியா டுடேட் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்கே பாருங்கங்க, எலும்புக்கூடுகள் பெருசாக வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இவ்வளோ வருஷம் வந்து ஆகிட்டு, கிட்டத்தட்ட நான் வந்து வெளில வந்து சொல்லி 10 வருஷம் ஆகுது. நான் 1995 வந்து புதைச்சிருந்துருக்கேன்.
இப்போ நிலைமை வந்து யோசிச்சு பாருங்களேன், மழை எந்த அளவுக்கு பெய்யுது, காடுகள் வந்து அந்தளவு வளர்ச்சி ஆகிட்டு, நான் புதைக்கும் போதெல்லாம் அவ்வளோ காடுகள் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்படியே இடமே மாறிட்டு என்னோடய சிந்தனை மூலம் நான் எங்கே போச்சனோ அந்த இடத்த வந்து காமிச்சேன். எனக்கு நான் நம்பிக்கை இருக்குது, நான் வந்து எந்த பொய்யும் சொல்லலை. நான் ஏன் இதில் வந்து பொய் சொல்ல போகிறேன், 100 உடலை போச்சேன், நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மக்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். எனக்கு எஸ்ஐடிக்கு மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு. பட் அங்கே உடல் கிடச்சாதான் அந்த கேஸ் வந்து நிற்கும், கிடைக்காமே போயிட்டு. அவர் சொல்கிறாரு நான் புதைச்சது உண்மை, 100% உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட என்னோட டீமில் ஒரு சில பேர் இருந்தாங்க, அவங்க அட்ரஸையும் நான் சொல்கிறேன், அவங்களே இந்த கேஸை எடுத்து சீக்கிரம் அந்த உடலாம் கண்டுபிடிப்போம் அப்படிலாம் இவர் வந்து சொல்கிறாரு. பட் இவர் சொன்ன கிட்டத்தட்ட 17 இடங்கள்லையும் பெருசாக எதுவும் கிடைக்காததுனால இந்த கேஸு கிட்டத்தட்ட முடிகிற நிலமையில் இருக்குது. இதில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு யோசிக்கக்கூடிய விஷயமா வச்சது எது தெரியுமாங்க, இவர் வந்து கேஸ் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்திருப்பார். இவர் கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி தர்மஸ்தலாவுக்கு போய் அவர் எங்கே புதைச்சாரோ அந்த இடத்துல ஒரு எலும்பு கூட இவரே தோண்டி எடுத்து அதை கொண்டாந்து கொடுத்து தான் கேஸே வந்து பதிவு பண்ணியிருப்பார். அதை நான் வந்து முதல்ல உங்களை சொல்லியிருக்க மாட்டேன். இப்படி அவர் மட்டும் தனியாக போய் உடலை எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆனால் இப்படிப்பட்ட கேஸை கொடுத்து கிட்டத்தட்ட 60 பேர் முன்னிலையில் தோண்டும் போது ஒன்றுமே கிடைக்காம போயிட்டு, இதுதான் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியான கேள்வியாகவே எனக்குள்ளே இருக்குதுங்க. அது எப்படி அவர் மட்டும் முனப்பா கிடச்சிது, 60 பேர் தோண்டி எதுவுமே கிடைக்கல. அவர் சொன்னார் அந்த கேஸ் கொடுக்கும்போது கொடுத்தாருன்னு சொன்னாலும் எலும்பு கூடு, அது வந்து ஒரு பெண்ணோடது அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் அதை ஆய்வகத்தை அனுப்பி பார்க்கும்போது இல்லைங்க இதுவும் ஒரு ஆணோட எலும்பு தான் அப்படின்ட்டு வந்து நிபுணர்கள் வந்து சொன்னாங்க. இதனால் இவர் கொடுத்த 2 எலும்பு கூடுகளுமே எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது கொலையாளன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கேஸு மூடி இருக்கிறதா திறந்துருக்கிறதா அப்படின்ட்டு முடிவுக்கு வந்து வருங்க. இதுக்கு நடுவில் அங்கே அரசியல்கள் வந்து பயங்கரமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே காங்கிரஸ் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க கர்நாடகாவில். இப்படியே அங்கே பிஜேபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க கோயில் நகரத்துக்கு வந்து எதிராக இப்படிப்பட்ட பொய் புகார் இருக்குது அப்படின்னு அவங்க கிட்டத்தட்ட போராட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாப்பனா, ஏங்க இதெல்லாம் ஒரு அரசியலாக மாற்றாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிஜேபி வந்து முதல்ல வந்து அமைதியாக இருந்திருக்கு. இப்படி உடல்லாம் கிடைக்கல அப்படின்னா இதை வந்து அவங்க வந்து அரசியலை மாற்றி போராட்டம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து உள்துறை அமைச்சர் வந்து அங்கே சொல்கிறாப்புல, இது மாதிரி பண்ணாதீங்க, இது மாதிரி எஸ்ஐடி வந்து முடிவு பண்ணி எல்லாம் சொல்லட்டும், இப்போ இவர் சொன்னது பொய் புகார் அப்படின்னா அவருக்கு மேலே வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு அவங்க வந்து உள்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ யார் இதில் உருள போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த புகார் கொடுத்தா அப்படி இல்லை, அவர் இதில் தான் உருள போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உடல் வந்து எதுவுமே கிடைக்கல. அதுதான் வந்து இப்போ உண்மையாகவும் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இனிமையும் தோண்டுவாங்களா அப்படின்னு வந்து தெரியல, தோண்டினாலும் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. இந்த கேஸ் வந்து முட்டுச்சந்தையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். தர்மஸ்தலாவில் வந்து பார்த்திங்கன்னா 1995லேருந்து 2024 வரைக்கும் யார் யாரெல்லாம் அன்நேச்சுரல் டெத்தாக இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆர்வலர் வந்து ஆர்டிஐ போட்டு பார்க்குறாப்புல. அதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா 160 பேர் மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. சில சூசைட் கேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஆர்டிஐ போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து அந்த உடல்களெல்லாம் எங்கெங்கே கிடச்சிருக்குன்னா இந்த மலையோரங்களில் கிடச்சிருக்கு, சாலையோரம் கிடச்சிருக்கு, இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் எல்லாம் கிடச்சிருக்குது அப்படின்னு ஆர்டிஐ போட்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை தாண்டி இந்த தர்மஸ்தலா கேஸ் ஆரம்பித்த உடனே அந்த தர்மஸ்தலா பஞ்சாயத்து என்ன சொன்னிச்சுன்னா, இங்கே பாருங்கங்க, நாங்கள் அந்த காலகட்டத்திலலாம் என்ன பண்ணோம்னா இது மாதிரி ஒரு உடல் வந்து எங்கேயாவது கடந்ததுன்னா அந்த உடலை நாங்கள் எடுப்போம். யாருமே எங்கள்கிட்ட வந்து அந்த உடலை கேட்கல அப்படின்னா நாங்களே அடக்கம் பண்ணுறதுக்கான முறைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். போலீஸ் முன்னிலையில் ஏதாவது ஒரு வனப்பகுதிகளையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் கொண்டு போய் புதைப்போம். ஆனால் போலீஸ் முன்னிலையில் தான் புதைப்போம். இப்படி பல உடல்களை புதைச்சிருக்கோம். 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 100-200க்கு மேலே கூட புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வனப்பகுதிகள் சில இடங்களில் புதைச்சிருக்கேன் அப்படின்னு அங்கே தர்மஸ்தலா பஞ்சாயத்து வந்து சொல்லுது. இந்த கேஸ் ஆரம்பித்தோடனே அவங்க முந்திக்கிட்டு வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஆர்டிஐ போட்டு 120 அன்நேச்சுரல் டெத்து அப்படின்னு 1995லேருந்து 2024 வரைக்கும் இது நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த முகமூடி போட்டவர் சொல்லியிருக்காரு 100 உடலை நான் புதைச்சேன் அப்படின்னு. இப்படி ஒரு உண்மையிலே புதைச்சிருந்தாருன்னா அந்த உடலை அங்கே காணாமல் போயிட்டா அப்படிங்கிற மிகப்பெரிய கொஸ்டின் நம்ம மனசுக்குள்ளே வரும். நான் பேசிக்காக ஒரு சர்ச் பண்ணி பார்த்தேங்க. இப்போ ஒரு உடலை புதைக்கிறாங்க அப்படின்னா எந்த பொட்டியும் இல்லாமல் நார்மலாக மண்ணுக்குள்ளே புதைக்கிறாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக காலியாகிறதுக்கெல்லாம் எவ்வளோ வருஷம் தெரியுமாங்க ஆகும்? முதல்ல அதை புதைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல நடக்கிற விஷயம் நம்மளோட மென்மையான பார்ட்லாம் வந்து கட்டாக ஆரம்பிக்கும். அதாவது இந்த பாடியோட மென்மையான பார்ட்லாம் அப்படியே செதஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி 1 வருஷம் போக 2 வருஷம் போக அப்படியே செதஞ்சு போய்கிட்டே இருக்கும். இப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மண்ணோட தன்மை இருக்குது, அது குறிப்பிட்ட ஒரு அமிலத்தன்மை இருந்தது அப்படின்னா வேகமாக வந்து சிதைய ஆரம்பிக்கும். அது மேலே புதைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னமும் வேகமாக சிதைய ஆரம்பிக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்னும் சிதைய ஆரம்பிக்கும். வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் சிதைய ஆரம்பிக்கும். இதுவே ரொம்ப வறண்டு போய் கடந்தது அப்படின்னா சிதையிறது வந்து லேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. இப்படி அது செஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 8 வருஷத்துலேருந்து 12 வருஷம் ஆகுமாங்க ஒரு உடல் வந்து எலும்பு கூட மாறுறதுக்கு.
அதாவது அந்த உடலில் உள்ள சதை எல்லாமே போய் வெறும் எலும்பு கூடு மட்டுமே கடக்கிறதுக்கு 8லேருந்து 12 வருஷம் ஆகும். அது என்ன 8லேருந்து 12 வருஷம்னா, அதான் சொன்னால இவ்வளோ காரணங்கள், அது காரணிகள், ஈரப்பதம், வறண்ட நிலை இதெல்லாம் இருக்குல்ல, இதை பொறுத்து 8லேருந்து 12 வருஷம். அப்படி அது எலும்பு கூட மாறிடுமாங்க. அப்படி அது மாறினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது சிதைய ஆரம்பிக்கும் அந்த எலும்பு கூடுகள். அது சிதையறன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக எலும்புகள் வந்து இருக்கும். அதுலேயும் நான் சொன்ன மாதிரி ஈரப்பதம் நிறைந்த பகுதி, இல்லாட்டி அமிலத்தன்மை கொண்ட மண், இல்லாட்டி வெப்பநிலை கொண்ட மண் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேகமாக அந்த எலும்புகள் வந்து சிதைய ஆரம்பிக்குமா. இதுவே மேலே வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னா 10லேருந்து 15 வருஷத்தில் அந்த எலும்பும் கம்ப்ளீட்டாக சிதைஞ்சிருமா. அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆழத்தில் புதைச்சிருந்தாங்க அப்படின்னா 20 வருஷம் ஆகுமா அந்த எலும்பு கம்ப்ளீட்டாக சிதையிறதுக்கு. அதை தாண்டி ரொம்ப ஆழமாக புதைச்சிருந்தாங்க அப்படின்னா வறண்டு போய் இடங்கள்லாம் கிடக்குது அப்படின்னா அந்த எலும்புகள் சிதையிறதுக்கு 100 ஆண்டு கணக்காக கூட ஆகலாமா, ஏன் 1000 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த எலும்புகள் கம்ப்ளீட்டாக சிதையிறதுக்கு. அப்படி எலும்புகளே கம்ப்ளீட்டாக சிதைஞ்சு போயிருந்தாலும் ஒரு சில கூறுகள், அந்த எலும்புகள், அந்த உடல்கள் கூறுகள் இருக்குல்ல, இங்கே புதைச்சதுக்கான சில கூறுகளை அங்கே விட்டுட்டு போகுமா. அதையும் தாண்டி இந்த பல்கள்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்க அந்த பற்கள்லாம், அதெல்லாம் வந்து இருக்குமா. இப்படி கணக்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புகார்தாரர் என்ன சொன்னார், கிட்டத்தட்ட 100 உடலை புதைச்சான் அப்படின்னு சொன்னார். அதில் 13,000 மட்டுமே கிட்டத்தட்ட 70 உடலை புதைச்சிருந்துருக்காராம். மிச்சம் எல்லா இடத்துலையும் சேர்த்து 30 உடல் வந்து புதைச்சிருந்துருக்காரு. அந்த 30 உடலும் மண்ணில் மேலே புதைச்சி அந்த மண் வந்து அதிக அமிலத்தன்மை கொண்ட மண்ணாக இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அதிக ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா அந்த எலும்புகள்லாம் கிட்டத்தட்ட கரைஞ்சி காணாமல் போயிருந்திருக்கும். அதனால மிச்ச இடத்துல தோண்டும் போது எதுவும் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோமேங்க. ஆனால் அந்த 13,000 வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட 16 அடிக்கு மேலே தான் உடல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட 70 உடல்கள் இருக்குதுன்னு சொன்னார். பூமியில் அடியில் போக போக அந்த எலும்புகள் அவ்வளோ ஈஸியாக சிதையாது, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கூட ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்படி 70 உடல்களை புதைச்சிருந்தாருன்னா பல எலும்பு கூடுகள் அடியில் இருந்திருக்கணும். அது எதுவுமே இல்லை. அதையும் தாண்டி இவர் 2014 வரைக்கும் புதைச்சிருந்திருக்காரு. 2010, 11, 12 புதைச்ச அந்த உடல்கள் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டாக சிதைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. கண்டிப்பாக அந்த உடல்களோட அந்த எலும்புகள் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அது எதுவுமே 13வது இடத்துல இல்லை. 3 விஷயந்தான் இதில் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, இவர் பயங்கரமாக பொய் சொல்கிறாப்புல. 2வது, எங்கே புதைச்சாரோ அந்த இடத்த மறந்துட்டார். 3வது, இதுக்கெல்லாம் பெரிய ஹெட் இருந்தாப்புல. ஏன்னா இந்த கொலையை பண்ணது வேற ஒருத்தர் அப்படின்னு தானே இவர் சொல்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆகா இவன் தப்பிச்சிட்டான்டா தர்மஸ்தலாலேருந்து, எங்கெங்கெல்லாம் நம்ம புதைக்க சொன்னோமோ எல்லா உடலையும் தோண்டி எடு அப்படின்னு 100 உடலையும் கிட்டத்தட்ட தோண்டி எடுத்து வேறு இடங்களில் கொண்டு போய் புதைச்சிருந்துருக்கணும். இந்த 3 வழி மட்டும்தான் இதில் வந்து இருக்குது. ஒன்று பொய் சொல்லணும், இல்லாட்டி அந்த மெயின் ஹெட்டு அந்த இடத்த பூரா அலசி ஆராய்ஞ்சு உடலை பூரா தூக்கி இருந்திருக்கணும். இதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அங்கே என்ன தான் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தோணுது? 1986 பத்மலதா கேஸ்லேருந்து சௌஜன்யா கேஸு இப்போ தோணுது எடுத்தது அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். தர்மசாலா வழக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோ போதும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.